வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றி பார்க்கலாம் வாங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் இவர் பிறந்தது 1552, இறப்பு 1599. இவருடைய தகப்பனார் ஒரு கிளாத் செல்லர். இவர் பிறந்தது லண்டனில். இவர் கேம்பிரிட்ஜில் படிக்கும் போதே சானட்ஸ், லிரிக்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கேம்பிரிட்ஜில் அவர் 1576 டிகிரி வாங்கினார். அவர் கிளாசிக்ஸ், இட்டாலியன் லிட்ரேச்சர்லாம் படித்ததுனால ஒரு ஸ்ட்ராங் ப்ராட்டஸ்டன்ட் ஃபீலிங்கோடு தான் இருந்தார். இவரை ரெனேசான்ஸ் அண்ட் ரிஃபர்மேஷனோட குழந்தைன்னு சொல்லலாம். அதே மாதிரி எலிசபெத்தன் பீரியடில் இருந்த ஒரு அருமையான நான் ரொமான்டிக் போய்ட்னா இவர் தான். இவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஃபிலிப் சிட்னி, அப்புறம் வால்டர் ரேல். இவருடைய படைப்பான ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை இவர் சிட்னிக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் இறக்கும் போதும் அவரோட ஆஸ்ட்ரஃபில்ன்றதை அவர் எழுதியிருக்காரு. இவர் லண்டன் தான் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக இருந்தாலும் நிறைய நாள் அயர்லாண்டில் தான் வாழ்ந்தார். வால்டர் ரேலோட ரெக்கமெண்டேஷனில் குயின் எலிசபெத் இவருக்கு பென்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. இருந்தாலும் இவர் இறக்கும் போது, அதாவது 1599 இவர் இறக்கும் போது வறுமையில் தான் இருந்தார். இவருடைய முதல் படைப்புன்னு பார்த்திங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். இது அவர் எழுதினது 1579. இது ஒரு பேஸ்டல் போயம் அவர் எழுதியிருந்தார். பேஸ்டல் போயம்னா ஒரு ஆடு மேய்க்கிறவங்க பாடுற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருந்தார். இது இட்டாலியன் போயட்டான வேர்ஜிலில் அதே மேனரில் இவர் எழுதியிருக்காரு. இதை 12 புஸ்தகமாக பிரித்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு புஸ்தகம்னு எழுதியிருக்காரு. இதோட தீம் என்னன்னு பார்த்திங்கன்னா, காதலில் தோல்வி அடைஞ்ச அவர் போயட்டோடைய ஒரு காதலை பற்றி தான் எழுதியிருப்பார். அந்த காதலி ரொம்ப அழகான பெண்மணியான ரோசலிண்டு. இந்த போயமில் பார்த்திங்கன்னா மாரல் அண்ட் ரிலீஜியஸ் இஷ்யூஸையும் இவர் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பரான ஃபிலிப் சிட்னி 1586 இறந்தபோது இவர் அவருக்காக ஆஸ்ட்ரோஃபில்ன்ற எலிஜியும் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அம்பரட்டி. இதில் மொத்தம் 88 சானட்ஸ் இருக்கும். இது அவருடைய காதலான எலிசபெத் பாயிலோடைய அந்த காதலை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அவங்கள தான் அவர் 1594 திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த திருமணத்தையே அவர் எபித்தாலம்ன்றதில் அழகாக கொண்டாடி எழுதியிருப்பார். அதே மாதிரி 1596 திருமணத்துக்கு அப்புறம் அவர் ப்ரோத்தாலமெனும் எழுதியிருக்காரு. இதில் ஒரு கணவரோட அன்பு அதில் அவர் காமிச்சிருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் காலின் கிளாட் கம் ஹோம் அகேன்றது 1595 அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரிபியூட்டும் 4 ஹிம்ஸையும் 1596 எழுதியிருக்காரு. இவர் ரொம்பவும் பிரபலமானது ஃபேரி குயின் என்ற அவரோட படைப்புக்கு தான். இதில் முதல் 3 புத்தகங்களை 1590, ரெண்டாவது 3 புத்தகங்களை 1596 வெளியிட்டார். 12 புஸ்தகம் தான் அவர் முதல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அவரால் வெளியிட முடியல. இந்த ஃபேரி குயினில் பார்த்திங்கன்னா அப்படியே இட்டாலியன் ரொமான்டிக் பிக்ஸ் மாதிரி இருக்கும். இது அதோடு மாத்திரம் இல்லாமல் அவர் அயர்லாண்டில் இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இதில் நல்லாவே நமக்கு தெரியும். இதில் அவர் 12 புஸ்தகங்களாகவும் ஒவ்வொரு புஸ்தகத்தில் ஒரு ஒரு நைட்டு அவங்க குயின் எலிசபெத்தோடைய ஆணைக்கிணங்க அவங்க ஒரு அட்வென்ச்சர் எடுக்கிற மாதிரி அவர் எழுதியிருந்தார். ஒரு புஸ்தகம் தனி புஸ்தகமாகவே முழுமையாக அதுலேயே முடிஞ்சிடும். எல்லா புஸ்தகத்துலேயும் வரக்கூடிய ஒருத்தர்னு பார்த்திங்கன்னா கிங் ஆத்தர் மட்டும்தான். இதில் ஃபேரி குயினில் அவர் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஷிவல்ரி, அதாவது ஜாயன்ஸு, ட்ராகன், டுவாப்ஸு, மெஜிஷியன்ஸு, வீரமான நைட்ஸு, கஷ்டத்தில் இருக்கிற அழகான பெண்கள், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லவ் அஃபேர்ஸ், ஃபைட்டிங், என்சான்மெண்ட்ஸ், டோர்னமெண்ட்ஸ் தான். இது ரொமான்ஸ்ன்னு மாத்திரம் சொல்லாமல் ஒரு மாரல் அண்ட் ரிலீஜியஸ் பர்பஸோடு அவர் எழுதியிருக்கான்னு சொல்லலாம். இதுக்காகவே இதை ஒரு அலிகரி மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதில் இருக்கிற நைட்ஸ்லாம் கார்டினல் வேல்யூஸ் வெளியில் படுத்துகிற நைட்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிங் ஆத்தர் டிவைன் பவர் அவர் காமிச்சிருப்பார். இதில் அவருடைய எவ்வளோ அழகாக அவரால் அந்த மாரல் பர்பஸை சிம்பாலிக்காகவும் அலிகரிக்காகவும் காட்ட முடியுன்றதை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஸ்பென்சருக்கு அழகான வார்த்தைகளை எழுதக்கூடிய திறமையும், அவர் எழுதும் போது பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னாடி ஒரு படம் மாதிரியே நமக்கு அவர் என்ன சொல்கிறாருன்றது அந்த கற்பனையில் அவர் நினைக்கிறது நம்மளாலேயும் பார்க்க முடியும். ஃபேரி குயினில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்குது, செயற்கைத்தனம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது மற்ற பின்னாடி இங்கிலீஷ் போய்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கே இது ஒரு முன்னோடியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஸ்பென்சருக்கு அருமையான வார்த்தைகள், கற்பனை அந்த அளவுக்கு ஒரு
தரமான ஒரு கற்பனை. இயற்கையை வந்து அவரால் வர்ணிக்கிறது எப்படின்னா அவ்வளோ சென்ஷியஸாகவும் இருக்கும், அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு மெலன்கலி டோனோடு தான் எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளெல்லாம் அவர் வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப அருமையாக எபித்தலமெண்ட் ப்ரோத்தலமெண்ட் நமக்கு தெரியும். ஃபேரி குயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியக் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பார். அந்த ஸ்டான்ஸாவை அவரே க்ரியேட் பண்ணதுனாலே அது ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பென்சரை எல்லாருமே போயட், அதாவது கவிஞர்களின் கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்த எல்லா கவிஞர்களையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். கீட்ஸ், டெனிசன், ட்ரைடன், போப் எல்லாருமே வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்தவங்க தான் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு இயற்கையை வந்து வர்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருடைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிதமும் மியூசிக்கும் அதில் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஸ்பென்சர் கிட்ட அழகான ஒரு பிக்டோரியல் ஃப்ரேசிங், அவருடைய வாக்கியங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ திறமை வாய்ந்த ஒருத்தர் தான் எட்மண்ட் ஸ்பென்சர். அவரை பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.